ஏகப்பட்ட பேர் ஏதோ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. பானிபூரி பிஸ்னஸில் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே பானிபூரி பிஸ்னஸில் நிறையா சம்பாதிக்கலாமா? ஒரு கடை போடுறதுக்கு 25,000லேருந்து 30,000 வரும். ஏன்னா நல்ல நாள் ரோட்டில் போட்டோன்னு வச்சிங்களேன், நல்ல வருமானம் கிடைக்கும். ஸ்கூலு, காலேஜு இந்த மாதிரி பகுதியில் போட்டீங்கன்னா வருமானம் கிடைக்கும். அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக பானிபூரி இருக்கணும். ஒரே டைப்பில் இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. யூடியூப்லேயே நிறையா வருது. அந்த மாதிரி யோசித்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்லேருந்து காரத்துலேருந்து புளிப்புலேருந்து இனிப்புலேருந்து என்னென்னமோ வித்தியாசமாக கண்டுபிடிச்சிட்டாங்க பானிபூரியில். பானிபூரி ஒரு 100 பூரி விற்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளேட்டு வந்து 40 ரூபா. அப்போ 4000 கிடைக்கிது. எல்லா செலவும் போக ஒரு 1000 செலவு போகுது, ஒரு 1500 போகுதுன்னு வச்சுக்கிங்களேன். பாக்கி நமக்கு எவ்வளவு கிடைக்கிது? 2500 நம்மளுக்கு கிடைக்கிது. ஏன்னா இதில் நம்மளுக்கு லாபம் தான். அதனால் இந்த தொழிலை கண்டிப்பாக செய்யலாம். நானும் பார்த்தேன், நிறைய பேரை பார்த்தேன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா யூடியூப்லேயும் இதே வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளும் இதை பற்றி நம்ம கேட்போம் விசாரிப்போம்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தொழிலில் லாபம் இருக்குது. எத்தனையோ இந்திக்காரனும் இந்த தொழிலை பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் பண்ணவன் தான். இந்திக்காரன்லாம் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்திக்காரன் தான் நிற்பான். ஒரு நாளைக்கு 2000 5000 இப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. நம்மளும் சம்பாதிக்க முடியும். அந்த பானிபூரி பிஸ்னஸை கரெக்டான இடத்துல, மக்கள் கூடக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். முடியும்னு நினச்சா எதுவுமே சாதிக்கலாம்.